என் வீடு என் வீடு என் வீட்டில் வந்து சினிமா போஸ்டர் ஓட்டினா கிழிப்பீங்களா மாட்டிங்களா? அது மாதிரி இது போஸ்டர் தான் இது. கிழிகள் என்ன தப்பு? சட்டபூர்வமாக செஞ்சியா நீ சட்டபூர்வமாக செஞ்சீங்களா? இப்போ காவல்துறை நினைத்திருந்தால் திரு சீமான் அவர்களிடம் இந்த சம்மனை நேரில் வழங்கியிருக்க முடியுமா முடியாதா? தெரிந்து கொண்டவங்க அவரோட எண்ணம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்களா தவிர்க்க முடியாத சொன்னால் நம்ம வந்து மின்னஞ்சல் மூலமாக அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கலாம். வீட்டில் இதை தாண்டி இதையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டாக நான் ஒத்துக்கிறேன். வீட்டில் திருமதி கயல்விழி தானே அவங்க பேர், திருமதி கயல்விழி இருக்கிறார். கயல்விழிட்ட கொடுத்துட்டு இந்த மாதிரிங்க சம்மனுங்கன்னா அவங்க ஒன்றும் மறுக்கலைங்க. அவங்க சட்டம் படித்தவர் என்று நினைக்கிறேன் இல்லையா? லாயர் கொடுத்தோன்னா வாங்கிக்க போகிறாங்க. இல்லை நீ உண்மையிலேயே சர்வ் பண்ண நினச்சேன்னா சீமான் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். நீங்கள் குறிப்பிட்டது போல உளவுத்துறை அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கும். அவருடைய வாகனம் வந்து ரகசியமாக திருட்டு வாகனத்தில் அவர் செல்பவர் அல்ல. நாம் தமிழர் கொடி வைத்த ஒரு வாகனத்தில், அதுவும் தமிழ் எழுத்துக்களில் எழுதிய ஒரு வாகனத்தில் அவர் சாலை மார்க்கமாகத்தான் செல்கிறார் இல்லையா? ஒவ்வொரு டோலையும் கடந்து போகிறாரு. ஒரு டோல்கேட் வாசலில் ஒரு ஏட்டையை நிற்க வச்சிங்கன்னா நிறுத்தி வண்டியை நிறுத்திட்டு அண்ணன் கொடுத்தீங்கன்னா வாங்கிக்க போகிறாரு. மறுத்தாரா?